விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் நாளை நடைபெறவுள்ள ஊர்வலத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முத்துப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் விநாயகர் ஊர்வலங்கள் செல்வதை நடைமுறைப்படுத்த கோரியும் ஊர்வல பாதையை மாற்றியமைக்குமாறும் தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் சட்டக்கல்லூரி மாணவர் சையத் அபுதாஹிர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விநாயகர் ஊர்வலத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த ஆண்டு ஏதாவது கலவரம் ஏற்பட்டால் அடுத்த ஆண்டு ஊர்வலத்திற்கு தடை விதிக்க இருப்பதாக நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிபதி நாளைக்கு கரைக்க வேண்டியது இருக்கனால டோட்டல் செக்யூரிட்டி, அதாவது லைக் ஜெட் செக்யூரிட்டி, ஒரு பந்தோபஸ்த் செக்யூரிட்டி, ஸ்பாட் செக்யூரிட்டி, சர்க்குலர் ப்ரொடெக்ஷன் கொடுத்து இந்த வருடத்தினுடைய ஊர்வலத்தை நடத்தணும். ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் இந்த வருடத்தில் விநாயகர் சிலையை கரைக்கிறது இருந்தால் அடுத்த வருடமும் அது ரத்து செய்யப்படும். அதை நிலுவையில் வச்சு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதுக்கப்புறம் மற்ற போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி இன்னைக்கு த்ரூ ஸ்பெஷல் மெசஞ்சர் இன்னைக்கே கொடுக்குறபடி அனுப்ப சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க.